சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. இது அதுதான், ஆனால் அது இதுவே அல்ல என்ற உங்களுடைய பிரம்மத்தை பற்றிய கொட்டேஷனை விளக்கவும். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இதுதான் வேதங்கள் போதிக்கிற உண்மை. நான் பிரம்மம், நீயும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று திருமுறையில் சொல்கிறது, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு. ஒரு யானை இருக்குது, அந்த யானையை குழந்தைகிட்ட காட்டி இது என்ன அப்படின்னா யானைன்னு தான் சொல்லும். ஆனால் யானை அது இல்லைல்ல, யானை எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி கடவுள் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ வியாபகத்தன்மை உள்ள ஒரு ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபர்சன்ட், ஆம்னிசியன்ட் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், வள்ளலார், பரமாச்சாரியார், ராகவேந்தர் இவங்களை எல்லாரையும் கூட கடவுள்னு சொல்கிறோம். அதனால் இட்ஸ் எ கொஷன் ஆஃப் அவர் ஓன் ஃபெய்த். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அவங்கவுங்களுடைய அனுபவம் என்பது அவர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி. அதனால் கடவுள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற சம் டோட்டல்னுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்தா எதுவோ அதுதான் கடவுள் அப்படின்றது. ஆனால் அதனுடைய ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் நம்மக்கிட்டே எல்லாக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, எறும்பு முதலாசி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது. இப்போ எங்கிட்டே இருக்குது, உங்ககிட்டே இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்கள்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரியல. அதனால் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஹேவிங் த டிவைன் இன்க்ரீடியண்ட் இன்சைட் யூ, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம சொன்னால் அது நடக்கும், நம்ம ப்ளஸ் பண்ணால் அது கட்டாயம் நடந்துடும், அந்த மாதிரி. ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொட்டென்ஷியல். அதனால் நீ ஒருத்தருக்காக உங்கள்கிட்ட ஒரு குறைய சொல்கிறாங்க, போங்க அப்படின்னு ஒரு வாழைப்பழம், சக்கரை ஏதோ ஒன்று கொடுத்தா அது நடந்துடும், வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது நம்மக்கிட்ட இருந்து தான் வரும். நாமளே கடவுள் நம்ம அப்படின்னு நம்புறது இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி பலிக்கும் இல்லையா. அதனால் எவ்ரி ஒன் ஷுட் ரியலைஸ் த டிவைன் பொட்டென்ஷியல். அப்போ எல்லாருடைய வாக்குக்கும் பலம் உண்டு. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல்ங்கிற மாதிரி ஒரு சாதாரண வார்த்தை சொன்னால் கூட அது மந்திரத்தோட பவர் அதில் கிடைக்கும். ஸோ யூ ஷுட் ஆல் ட்ரை டு ஃபஸ்ட் திங்க் தட் யூ ஆர் த சேம். ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புதும் என்ன வச்சுருந்தாங்களோ அதை நீங்களும் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நிஜமாகவே நீங்கள் நம்பணும். இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற இடத்த தோண்டினா தண்ணி கிடைக்க போகுது, பெட்ரோல் கிடைக்க போகுது, தங்கம் கிடைக்க போகுது. நீ தோண்டவே மாட்டே, அதெல்லாம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரியல, அதனால் உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கைகள் வரல. மகான்களுக்கு அது தெரியுது, அதனால் தே பிஹேவ் லைக் காட். ஒரு ட்ராமா நடக்குது, அந்த ட்ராமாவில் உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாங்க. அந்த வேஷமாகவே நீ மாறினாதான் அந்த ரோலில் நடிக்க முடியும். நீ நான் குப்புசாமி ராமசாமின்னு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் உன்னால் அதை நடிக்கவே முடியாது. பரமாச்சாரியார் அத்வைதத்தை புரிய வைப்பதற்காக ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஆள் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் போய் எனக்கு எதனா வேலை இருந்தால் கொடுங்கண்ணா. அவன் சொன்னான்னா ஒன்றும் வேலை இல்லை, வேணுன்னா உனக்கு ஒரு குரங்கு மாதிரி பஃபூன் ட்ரெஸ்ஸு போட்டு விடுறேன், நீ குரங்கு மாதிரி சும்மா பஃபூன் வேலையெல்லாம் காட்டு அப்படின்னா. அந்த கம்பி மேலே வேலை செய்கிற போது அவன் கவால்னு கீழே விழுந்துட்டான். ஒரு புலி இருந்துச்சாங்க. இவன் பயந்து போயிட்டான். ஏன்னா இவன் இந்த மாஸ்க் ஆஃப் குரங்கு இருக்கான், கீழே ஒரு புலிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அப்போ இவன் பயப்படுறான், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புலி மெதுவாக சொல்லிச்சான், ராமசாமி ராமசாமி, நான் தான் பக்கத்து வீட்டு கோயின்சாமி, நீ கவலைப்படாத. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அதே மாதிரியான தெய்வ வஸ்துக்கள் தான். அது நமக்கு தெரிகிற போது ஒரு பாவனை, தெரியலன்னா இன்னொரு பாவனை. ஸோ எல்லா உலகம் என் வசமாயினன்னு வள்ளலார் சொல்கிறாரு. அவர் என்ன இந்த உலகத்துக்கு பூரா யாருக்கிட்டே அது பாண்டு பேப்பரில் கையெழுத்தான் வாங்கி வச்சுருக்காரு. அது ஒரு நம்பிக்கை. எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார், எனவே எல்லா உலகம் என் வசமாயின. இதுதான் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது. உலகத்தில் பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, எல்லாரும் ஒன்று போல் படைக்கப்பட்டவர்கள். யாருமே சின்ன ஆளுங்கள் இல்லை, யாருமே சாதாரண ஆளுகள் இல்லை. ஒரு கடலில் இருக்கிற ஒரு அலைக்கு இன்னொரு அலைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதனுடைய காரம், மனம், நிறம், குணம் எல்லாம் தான். இப்போ எல்லா அலைகளும் சேர்ந்தது எதுவோ
அதுதான் கடல். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சேர்ந்த சம் டோட்டல் எதுவோ அதுதான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சமுத்திரம், பரமாத்மா சாகரம்னு சொல்லக்கூடியது. இது ஒரு அனுபவமே தவிர வாசித்து காணோனாது, எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி மாட்டிக்காதீங்க. மிக்கு பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிளக்க வேண்டாம். உலகம் பூரா இருக்கிற எல்லா வெளிச்சமும் கடவுள் தான். இந்த கிளறி பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அதனால் யூ ஆர் ஆல்சோ டிவைன், ஐ எம் ஆல்சோ டிவைன். ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் மை டிவைன் பொட்டென்ஷியல் வேரஸ் யூ ஆர் எட் டூ. இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். த மூமெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிஹேவியர் வில் பி டிஃப்ரெண்ட். ஆத்ம ஞானத்தின் பிரபாவம் எத்தன்மையானது? அதில் 3 விதம் இருக்குதுன்னு சொன்னேன் நான். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் என்று அறிந்து கொள்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் பரம அத்வைத்தம், நானும் கடவுளும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று மத்வாச்சாரியாருடைய துவைத்தம். அத்வைத்தம்ன்றது நானும் கடவுளும் ஒன்றே தாங்கிறது, அலையும் கடலும் ஒன்று தான்றது. மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, இந்த பிறவி ஒரு கடல், இந்த கடலுக்கு அந்த பக்கம் சுவாமி இருக்கார், இந்த பக்கம் நாம் இருக்கோம். அதனால் துவைத்தம், வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பரமாத்மா, ஜீவாத்மா இஸ் டிஃப்ரெண்ட். நடுவில் பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த கடல் நம்ம இரண்டையும் பிடித்திருக்கிறதுங்கிறது மாத்வாச்சாரியர். ராமானுஜர் என்ன சொல்கிறார், மாத்வாரியர் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு போட்டு இல்லை ஒரு சின்ன கப்பல் இருந்தால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்மளால் போயிட முடியும். அப்போது ஒரு ஜீவாத்மா என்பவன் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு படகுலையோ கப்பல்லையோ ஏறிக்கிட்டு அந்த கரையில் இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட போய் அங்கே நித்திய சூரிகள்வாங்க, ஈசன் எந்த நிழலில் அப்படியே இளைப்பாரி கொள்ளுகிற ஒரு மாதிரி கடவுள்கிட்டயே இருக்கலாம் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடியது. 3ம் கரெக்டு தானே. உனக்கு எது சூட் ஆகுதோ, உன் மைண்டில் எது கிளிக் ஆகுதோ அதை நீ ஒத்துக்கோ. அலையும் கடலும் ஒன்று தான், எல்லா அலைகளும், நானும் அலை தான் நீயும் அலை, நம்ம எல்லாம் சேர்ந்தால் அதுதான் கடலுங்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. அடுத்தது என்ன, ஒரு குரு மூலமாக நம்ம அந்த கரைக்கு போய் முடியும், கடவுள்கிட்ட இருக்க முடியும்னு சொல்கிறது, அதுலேயும் ஒன்றும் தப்பே இல்லையே. மாதவருடைய ஃபிலாசபி கடவுள் அந்த பக்கம் நாம் இந்த பக்கம் அப்படிங்கிறது ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத்தியம் தெரியாத வரைக்கும் வேறு சொல்யூஷன் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். அது எல்லா மகான்களும் அல்டிமேட்லி அங்கே நிற்பாங்க. இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையேங்கிறார். இது ஆல்மோஸ்ட் லைக் ராமானுஜருடைய ஃபிலாசபியை ஒத்துப்போகுது. இக்கரை, நான் ராமலிங்க இந்த பக்கங்கிறேன், நடராஜர் அந்த பக்கங்கிறார். இக்கரை கடந்திடில் அக்கறை இனிப்பது நடராஜ சர்க்கரை, அங்கே நடராஜர் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் சொல்கிறார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அதே விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், அதே விஷயத்தை நம்பலாம். எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங்கம் இல்லை. நீ நம்புறதுனாலையோ நம்பாத போகிறதுனாலையோ ஒரு உண்மை மாறாது. பேசின்னு இருக்கிறது எல்லாமே உண்மை தானே. உனக்கு நம்பிக்கை வரலன்றதுனால அது பொய் ஆகிட போகிறதில்ல. அதனால் எவ்ரி திங் இஸ் ரைட் இன் த பெர்செப்ஷன். எல்லாம் ஒன்றே தான்னா 3 பேருக்கு 3 தியரி தோணியே இருக்காது. 2 கூட்டினா 4 தான்னா 3 பேருக்கு 3 மதிப்பாக எப்படி வர முடியும் இல்லையா? அதனால் 3 வகையில் நாம் பார்க்கிற விஷயங்கள். இப்போ நான் உட்காந்துன்னு இருக்கேன், நேரில் உட்காந்துக்கிறவங்க என் மூஞ்சியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்க்குறவங்க என்னுடைய லெஃப்ட் சைட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, இந்த சைட்லேருந்து பார்க்குறவங்க என்னுடைய ரைட் சைட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க இல்லையா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நேரடியாக பார்க்குற பார்வைக்கும் இந்த பார்வைக்கும் இந்த பார்வைக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி நல்லா சூப்பர் பெல்ஜியம் கிளாஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அதில் ஒரு மாதிரி தெரியும். கொஞ்சம் அதில் ரசம் கம்மியாக கழுவி வச்சுருக்காங்கன்னா இன்னொரு விதமாக நம்முடைய முகம் தெரியும். ஸோ எல்லாமே பார்க்கிற பார்வையில் இருக்கக்கூடியது அண்டு பார்க்கிறவனுடைய பார்வையிலும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸுனாலும் கிரியேட் பண்ணப்படுகிற வித்தியாசங்கள். அதனால் எல்லாமே ரைட்டு தான், எல்லாமே ராங்கலாம். தங்களின் நிர்வாகத்திறன் ஒரு சராசரி மனிதனும் புரிந்து கொண்டு பின்பற்றி தன்னை உயர்த்தி கொள்ளும் வகையில் காமன் சென்ஸ் அப்ரோச் டு செல்ஃப் பெட்டர்மெண்ட் ஆக அமைந்துள்ளது. இந்த வழிமுறையை எப்படி வகுத்தீர்கள்? எக்ஸ்பெரிமெண்ட் முறையிலா?
குலவித்தை கல்லாமல் பாகம் படும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம் தவறி விடுகிறோம். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்களா, டான்ஸ் ஆடுறவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும், இந்த சுசியில் ஏதோ பண்ணி கொண்டாந்துருக்கா, அது யாருக்கு கொடுக்கணும், ஏன்னா கம்மியாயிருந்துச்சு, யாருக்கு கொடுக்கணும், இப்படிலாம் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். இது நான் தான் பெரிய மகானாச்சுன்னு சொல்லி அப்படி ஜாலியாக எல்லாம் உட்காந்துருந்தாக்கா யூ கான் பி ஏ பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மருங்கிறவன் ஒரு ஆர்டினரி வாலண்டியரை விடவும் அறிவாளியாக இருக்கணும். அதில் மைண்டு ஃபுல்லாக வச்சுருக்கணும், ஆய்ந்து தோய்ந்துங்கிற மாதிரி வச்சுருக்கணும். இந்த கண்ணு கொத்தி பாம்புன்னு நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு பாம்பு என்ன பண்ணுமா, அந்த கண்ணையே பார்த்துக்கிட்டு டப்புக்குன்னு கொத்துமா. அந்த மாதிரி நம்ம வேலையில் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காரியத்தில் கண்மையாடா தாண்டவ கோடேன்னு ஒரு பாட்டுக்குது. அந்த மாதிரி நாம் ஆடுவது ஆரிய கூத்து, கடவுளுக்காக இந்த வேலையை செய்கிறோம். ஆனால் காரியத்தில் கண் வச்சுருக்கணும். யார் வராங்க, யார் போகிறாங்க, அவங்க பாடுறாங்களா, அடுத்தது என்ன, இது மாதிரி எல்லாத்துலேயும் மைண்டு இருக்கணும். இந்த மைண்ட் செட்டுங்கிறது உங்களுக்கு வராது. ஏன்னா யூ ஆர் நாட் ஸ்டில் வெட்டட் டு யுவர் ஒர்க். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு ஆஃப் பேக்டு எஃபர்ட். அதில் நீங்கள் முழுசாக என்கிரஸ் ஆகலை. என்றைக்கு நீங்கள் அதில் முழுசாக ஈடுபடுறீங்களோ அன்றைக்கி உங்களாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது நம்ம கையிலிருந்து தான் வரணும். பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற எண்ணம் வராத வரைக்கும் யூ கான் பி எ பெர்ஃபார்மர். எனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, அதனால் அந்த எந்த நிமிஷத்தில் லிவிங் இன் டேட்டட் கம்பார்ட்மெண்ட்ஸ்னுவாங்க, அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணணுமோ அதில் மாத்திரம் என் மைண்டு போயிட்டே இருக்கும். அதை பற்றி அப்புறமும் யோசனை பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாலேயும் யோசனை பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருக்கும், டேயில் ஏதோ ஒன்று நீங்களே இது பண்ணிப்பீங்க. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு உள்ள பேர்லலாம் ஒரு ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் படுத்துன்னு இருந்தாலையும் என்ன பண்ணலையும் உள்ளுக்குள்ளே எனக்கு மந்திரம் இருக்குது. அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனுடைய போக்கில் அது ஓடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆல்வேஸ் அகைல், தனித்திரு பசித்திரு விழித்திருங்கிற மாதிரி தூங்காமல் தூங்கி சுகம்பு இருக்கிற ஒரு நிலை இருக்குது. பார்த்தா நான் தூங்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் ராத்திரியில் கூட என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரியும். என் ரூமில் யார் வராங்க, காற்றுக்கு தான் வரும், வேறு யார் நீங்களா வர போகிறீங்க, யார் வராங்க யார் போகிறாங்க, அவங்களுடைய பாவனை எல்லாமே படுத்துக்கினே இருந்தால் கூட கண்ணை மூடின்னு இருந்தால் கூட நமக்கு தெரியும். இது ஒரு அனுபவம். அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தான் அவங்களுக்கு இந்த அனுபவம் இப்படிலாம் இருக்குதுன்னு புரியும். அதனால் நாங்கள் நைட்டில் மோஸ்ட்லி தூங்க முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், 11 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இந்த ஏரியாவில் அலைஞ்சின்னுக்கிற காற்றுங்கள்லாம் எங்கிட்ட வரும். அதுங்களுக்கு நிம்மதி இல்லை பாவம், அதனால் அலைஞ்சிக்கினே இருக்கும். காலையில் ஒரு 4 மணி அந்த ரேஞ்சில் டிவைன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வரும், நல்ல ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வரும். அந்த ரெண்டினுடைய பேட்டர்னை சொல்கிறேன் இல்லையா, அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கோம், அது ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஜடை முடி தாடி கீடி எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த அலையிற காற்றுங்க இல்லையா, அதுக்கு பாதிக்கு துணியே இருக்காது. ஏன்னா சுடுகாட்டில் கிடுகாட்டில் அப்படி கொண்டு போய் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அதுங்க என்ன பண்ணுவோம், நம்ம ரூமில் எதனா கட்டன் இருக்கும் இல்லையா, அது பின்னால் இப்படி மறைஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கும் பாவம். ஏன்னா அது கான்ஷியஸாக இருக்குது, துணி இல்லை அதுக்குன்ற மாதிரி. இதெல்லாம் அனுபவங்களில் தான் தெரிஞ்சிக்க முடியும், புக்கிலெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தேர் இஸ் எ செப்பரேட் வேர்ல்டு கால்டு எத்திரியல் வேர்ல்டு, தேர் இஸ் எ செப்பரேட் வேர்ல்டு கால்டு செலஸ்டியல் வேர்ல்டு. ரெண்டுத்துக்கும் ஆஸ்மான் ஜமீன் கா ஃபரக்கா என்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். நீ இதெல்லாம் அடையணும்னு சொன்னால் நீ மைண்டில் ஒரு பிளாங்க், எந்த ஒரு பயம் இல்லாத ஆளாக இருக்கணும். இல்லைன்னா அதுங்கெல்லாம் நீ பயந்து எனக்கு அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் உனக்கு பயம் இருக்கக்கூடாது, அது உன் கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அப்போ யூ ஷுட் பி சிம்பத்தட்டிக். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அது காற்று, நீ ஒரு மாலிகுலர் பாடி, அதனால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அது உனக்கு புரிஞ்சாதான் நீ தைரியமாக இருப்ப, இல்லைன்னா பயப்படுவேன். இதுக்கு மேலே சிலது இருக்குது, இந்த ஏவல் பில்லி சூனியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது இந்த 2 கேட்டகரிலையும் வராது. யாரோ ஒரு மந்திரவாதியை பிடிச்சி அவனுக்கு துட்டு கொடுத்து அவங்க அங்கேருந்து ஏறி விடுவாங்க. அதெல்லாம் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ்னுவாங்க, குட்டி சாத்தான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுங்க நம்மளை விட பவர் கம்மி தான். ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் இருக்கிற மாதிரியே பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அப்போ நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் நமக்கு கிட்ட வருதுன்னு சொன்னால் பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கும்.
ஒரு குட்டி சாத்தான் வருதுன்னா ஒரு 2.5-3 அடியில் பெரிய தொப்பை போட்டுன்னு எதிரில் நிற்கும். அதே நேரத்தில் கப்புன்னு ஒரு 6 வயசு இருக்கிற 3 ஏஞ்சல்ஸு நம்ம பக்கத்தில் வந்து உக்காந்துக்கும். அது ரெண்டுத்தையும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஹேண்டில் பண்ணிக்கும். நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதனால் சிவசங்கர் பாபா மிக பெரிய நிலைகளை அடைந்து விட்டார். நேற்று கூட படித்தாங்க, அந்த தம்பி சொன்னார், இல்லை நேற்று ஒரு தம்பி வந்தார் விழுப்புரத்துலேருந்து. அது அவர் டைப் படித்ததில் இல்லை, அவர் என்ன சொன்னாருன்ட்டு அந்த தம்பி நேற்று சொன்னார். உங்ககிட்ட ரெக்கார்டில் இல்லை. கடவுளுக்கும் மேலான சிவசங்கர் பாபா கடவுளுக்கும் மேலான நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு போன விழுப்புரம் சாமியார் சொல்லியிருக்காரு. அது முடியும். தேவர்கள் வேறு, தேவராஜன் வேறு, தேவாதிராஜன் வேறு. தேவர்கள்னால் உங்களுக்கு தெரியும், வருணன், வாயு, அக்னி, நிவிர்த்தி, இந்த மாதிரி. தேவராஜன்னா இந்திரன், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன். தேவாதிராஜன்னு சொன்னால் மகாவிஷ்ணு, உலகத்துக்கே படி அளக்கிற ஒரு பெரிய நிலையை அடைந்தவர்கள் அர்த்தம். அதுலேயும் 12 பேர் இருக்கிறாங்க. 12 கேட் இருக்கும். ஒவ்வொரு கேட்லேயும் நாமம் போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் உட்காந்து இருப்பாங்க. அதில் கேசவாயனம, கோவிந்தாயனம, திருவிக்கிரமாயனம, வாமனாயனம, இப்படி சொல்ல ஒவ்வொரு கேட்லையும் ஒருத்தர் இருப்பாங்க. அதில் 12வது கேட் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மேலே, அதில் உட்காண்டிருந்தால் அது விஷ்ணுவே நமன்னு சொல்லக்கூடியது. ஸோ சிவசங்கர் பாபா அந்த பதவியில் இருக்கார். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிற போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னார். 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள், அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன். ஆனால் அதுதான் டாப். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயும் ப்ரமோஷன், ஹையர் லெவல் எல்லாமே இருக்குது. ஒரு ஆஃபீஸ்னால் பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பான், மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பான், பர்சனல் மேனேஜர் இருப்பான், எல்லோரும் இருப்பான். எல்லாருக்கும் மேலே ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருப்பான் இல்லையா, அது மாதிரி ஜென்ரல் மேனேஜர் பெரிய ஆள், மற்றவங்களாம் அவருடைய கமாண்டில் வேலை செய்கிறவங்க. அதனால் ஆன்மீகத்திலேயும் மிகப்பெரிய நிலைகள் இருக்கின்றன. சிவசங்கர் பாபா ஏதோ ஒரு கடவுளுடைய கிரேஸ்லேயோ இல்லை முற்பிறவிகளுடைய தவத்தினாலோ, நான் தியாகராஜர் சொல்லார், பண்டு ரீதி நான் சேசின கொலுவு வையான்னுவார். முன்பிறவிகள்லாம் நான் பண்ணியிருக்கேன்ல, அதை பார்த்து நமக்கு உள்ளது போடு அப்படின்னு அர்த்தம். நற்கரிசை ஓடக்காரன்னு அருணகிரி சொல்கிறது அதுதான். நம்ம பெரிய தவங்களை செய்திருக்கிறதுனால நம்ம மிகப்பெரிய பதவியை அடைந்து விட்டோம். இதுக்கு முன்னே கூட நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் பார்த்தா ஏதோ ஜாலியாக பைஜமா குர்த்தா போட்டுன்னு இருப்பேன், குழந்தைங்கிட்ட விளையாடின்னு இருப்பேன், அட்ராக்ஷன் இருப்பேன், உன் கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு சுண்டல் கொடுத்துக்கின்னு இருப்பேன். இதெல்லாம் பார்த்து நீ ஏமாந்து போகக்கூடாது. நான் ஏதோ சாதாரண ஆள் போல் இருக்குதுன்னு நினச்சி போகக்கூடாது. ஏன்னா ஒரு சரக்கும் இல்லாத ஆள் தான் ரொம்ப பெரிய சாமியார் ஆட்டும் எல்லாம் கண்ணெல்லாம் மூடின்னு தியானம்லாம் பண்ணி எல்லாம் கதை பண்ணுவாங்க. நான் எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி. அதனால் இன்றைக்கி இந்த ஆன்மீகத்தில் இந்த சாமியார் கூட ஒரு வேஷம் ஆகி போச்சு. ஜென்வீனான சாமி இருக்கான் இல்லையா, அவன் சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவன். ஏன்னா அவன் ரொம்ப எளிமையாக இருப்பான், சுலபாய சுசீலாய. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிற மாதிரி தான், உல்லாச நிராகுல சல்லாப வினோதகன். உல்லாசமாக இருப்பான், கூத்தச்சிட்டு இருப்பான், புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் இருப்பாங்க. அப்போது சிவசங்கர் பாபா போன்றவர்கள் ஒளி உடம்பை அடைந்து விட்டவர்கள். இது வரைக்கும் உலக வரலாற்றில் பார்த்தவங்க இருப்பாங்க செலஸ்டியல்ஸை. ஆனால் அத்தனை தெய்வங்களையும் அத்தனை தேவர்களையும் நம்முடைய நெற்றியிலிருந்து இந்த கேமராவில் காட்டி இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்ட ஆள் நான் தான். வேறு யாருமே பண்ணதில்லை, இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இப்போ எந்த ஒரு ஹைட்டில் நாம் இருக்கோம். அதனால தான் நான் பங்களாதேஷ் போன போது அங்கே சிஷ்டின்னு ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்லியிருக்கேன் நான். அவர் பூட்டு அவரை பார்க்கறதுக்கு போன போது சொன்னாராம், உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு. அவனுக்கு கோவம் வருமோ வராதா? அவ்வளோ பவர்ஃபுல் சீட்டில் பாகிஸ்தானில் உட்காந்துக்கிறவனே அவனை தூக்கில் போட போகிறாங்கன்னா கெட் அவுட் அப்படின்னா அவர் போயிட்டார். அவனை நிஜமாகவே தூக்கில் போடுறாங்க. பின்னால் யாரோ ஒரு டிக்கா கானோ யாஹியா கானோ யாரோ இருந்தேன். அப்போது பெனாசிர் கூட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் அவர் சொன்னதை நான் கேட்கல, நீ என்னை தூக்கில் போட்டுருக்காங்க, நீ பார்க்குறதில்ல, அவரை போய் பாருன்னு. அந்தமா போச்சு. அவரை போய் பார்த்துச்சு. 4 ஏரோப்ளேனில் போய் அவர் சொன்னார், மாம்பழ கூட ஏரோப்ளேனில் உருளும், நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு. அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் அந்த நேரத்தில் இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி யாரோ மாம்பழ கூடக்குள்ளே பாம் வச்சு அந்த டிக்டேட்டரை கொண்டுட்டாங்க. எலெக்ஷனில் இந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா. திருப்பியும் அவரை பார்க்குறதுக்காக போனான். இது ஏஷியா வீக்குன்னு ஒரு பத்திரிகையில் வந்துருந்துச்சு. இப்போ நான் பங்களாதேஷ் போனேன். என் ஃப்ரெண்டு குணா அங்கே இருந்தார், எக்ஸான் மொபைல் கம்பெனியில் டாப் பொசிஷனில் இருந்தார். சொன்னேன், குணா 10 வருஷத்துக்கு முன்னே நான் படித்தேன்,
அந்த ஆள் இருக்காரா இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் விசாரிங்கன்னு. அவங்க விசாரிச்சு சொன்னாங்க, ஆமாம் அவர் இருக்காராம், உங்கள் அதிர்ஷ்டம் அவர் சிட்டகாங்கிலேருந்து இன்றைக்கி டாக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி யாரோ இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு. அவர் சரி வர சொல்லுங்கன்றார். இப்போ நான், குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 பொண்ணுங்க, அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு 20-30 பேர் எல்லோரும் அவரை பார்க்குறதுக்கு போனோம். நான் உள்ளே நுழையிறேன். அவர் இப்படி படி ஏறி போனாக்கா மேலே ஒரு ஹால் இருக்கும். நான் அப்படி படி ஏறி மேலே போன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். அல்லாஹ் என்னை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காருன்னு. அவர் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரசிக் லெவலுக்கு போயிட்டு என்னை கூட்டின்னு போய் ஒரு வெள்ளை திவான் இருக்கும், அது மேலே உட்கார வச்சார். ஒரு கூட நிறைய ரோஜா பூவை தூக்கி என் தலைமையில் கொட்டினார். எதிரில் மண்டி போட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக நமாஸ் படித்து முடித்தார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு காலில் விழுங்கன்னார். இஸ்லாத்தில் யார் காலையும் விழக்கூடாது, நான் விழுறேன் நீங்கள்லாம் விழுங்கான்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் சைவ சாப்பாடு பண்ண சொல்லி ஒரு புது பெட்ஷீட் போட்டு டேபிள் மேலே எனக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிட்டு முடித்த உடனே என் கையில் இருந்து எச்ச சாப்பாடு கேட்குறாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு வாங்கி அவரே கொஞ்சம் வாயில் போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னை பற்றி அவங்க ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறார், அவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் தான் சொன்னார் அவர். Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. இஸ்லாமில் யாரையும் அல்லான்னு சொல்லக்கூடாது, தூதுவர் நபின்னு தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் என்னன்னு அல்லான்னு சொன்னார். அல்லான்னு யாரையுமே சொல்லக்கூடாது இஸ்லாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீ, அல்லாஹ் என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. அவர் தான் கடவுள், நான் ரொம்ப சாதாரண ஆள், அதனால் அவரே வந்திருக்காரு என்னை பிளஸ் பண்ணுறதுக்கு. He is the great and greatest of all gods of the world. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மிகப்பெரிய எல்லா கடவுள்களோட இவர் தான் பெரிய கடவுள். பாரதியார் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார், பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பாரதியார் சொல்லுவோம். இப்போ கடவுள்லேயும் சின்ன கடவுள் பெரிய கடவுள்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். மிளகாத்தம்மன் இருக்கா, நம்ம கோயிலில் துர்கா இருக்கா. இந்த அம்மா 18க்கு துர்கா பெரிய ஆள். அப்போ இங்கே எல்லாத்தையும் இந்த அம்மா தான் முதல்ல சாப்பிடும். மிளகாத்தம்மன் சொல்லுது, எல்லாத்தையும் பெரியவள்ளே துண்ணுடுறா, நான் பசியாக்குறேன், நீ ஒரு உத்தரவு போடு எனக்கு வைக்க சொல்லின்னு. அப்புறம் நான் குருமூர்த்தி சார்கிட்ட சொல்லி அவங்க கொண்டு போய் மிளகாத்தம்மன் கோயிலில் பட்டியல் போட்டுன்னு வந்துட்டுருக்காங்க. அப்போ இருக்குது பெரிய கடவுள் சின்ன கடவுள் எல்லாமே இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். அப்போ என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற பெரிய மிகப்பெரிய கடவுள்கள்லாம் மேலான கடவுள் இவர் தான். He has the power to give life to the dead. இவன் இறந்து போனவங்களை பொழைக்க வைக்கிற அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கு. All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவர்களும் இவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கின்னு போறாங்க. இது விஸ்வாமித்திரரும் சொல்வார், நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாபி செல்வர், இது பொய்யனி நீ வேட்டை சுட்டிடுன்னுவார். நீ இருக்கிற இடத்துல தேவர்கள்லாம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் போறாங்க, இது மாத்திரம் இல்லை நீ சொல்லு, நான் வேணா இந்த ஓலை கொளுத்திடுறேன்னுவார், சேலஞ்ச் பண்ணுவார் விஸ்வாமித்திரர். He is the greatest elephant of elephants. He has யானைகளிலேயே ரொம்ப பெரிய யானை இவர் தான். யாரு, பிள்ளையாரு அப்படின்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரையும் தனக்குள்ள வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்குறாருன்னு நீ நம்பணும். ஆதித்தனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தியல்வோர் எம்பாவாய் ஆண்டாள். சூரியன் சந்திரன் 2 கண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ என்னை பார்த்தா என் பாவமெல்லாம் போயிடும், என் சாபமெல்லாம் மன்னிக்கப்படும்னு ஆண்டாள் சொல்லலையா, அந்த மாதிரியான கண்கள். And your sins will henceforth be removed. பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. When he touches you, God is touching you. நீ என்ன சொல்லக்கூடாது, நான் உன்னை சொல்லணும். நான் உன்னை தொட்டா கடவுள் உன்னை தொட்ட மாதிரி தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்றுன்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். தொட்டா நீ பண்ண பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றார். என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கூடாது. All your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks,
gods will readily given to you. இவர் என்ன கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சா இந்த கட்டடம் கூட தங்கமயமா மாறிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. இந்த உலகத்தை ஒன்றாக்குவதற்காக மிகப்பெரிய நரசிம்ம சக்தின்றாங்க இல்லையா, லயன் காடு, அதை கடவுள்கள் இவருக்கு கொடுத்துருக்காங்க. He can bring out the lion from his heart. அவர்கிட்ட இருக்கிற சிங்கத்தை அவரால் வெளியே கொண்டு வர முடியும். To tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. எல்லா ரிலிஜனில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. அவருடைய காலடியில் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் கிடக்கின்றன. He is the embodiment of the purest love. ஒரு கள்ளம் கவடம் மற்ற அன்பினுடைய பூரணத்துவ வடிவம் இவர் தான், எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூர் லவ். And it flows endlessly and readily to one and all. எல்லாருக்கும் இவர் அன்பு காட்டுவார். He has undergone tremendous sacrifice to reach this level. அவர் எவ்வளோ தியாகங்கள் எல்லாம் பண்ணி இந்த உயரங்கள் அடைஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி புரிய போகுது? He is the master of management. அவர் நிர்வாகத்தில் மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றவர். And operates with the system which was taught by God. கடவுளே இவருக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற ஒரு டெக்னிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. He has no wants. அவருக்கு எந்த தேவையும் இல்லை. For all his wants have been granted already by God. அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கடவுளே நேரடியாக கொடுத்துட்டாரு. அதனால் அவருக்கு எந்த தேவைகளும் உலகத்தில் இல்லை. That's all. யாதனின் நீங்கி யான்ற மாதிரி எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு நிலையில் கடவுள் அவரை வச்சிருக்காரு அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். இது எங்கள் பங்களாதேஷ் இந்த மாதிரி உலகம் பூரா நான் போனேன், எல்லா இடத்துலையும் எல்லோரும் இதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா நாடிகள்லையும் இதுதான் வருது. இது இவ்வளோ பெரிய புக்கு போட்டுக்கிறோம், நாடிகள் போற்றும் நாயகன்னு. இந்த நாடி அந்த நாடின்னு இல்லை, எல்லாத்துலேயுமே இதே மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. 1984 பிப்ரவரி மாதத்துலேயே தாம்பரத்தில் முதல்ல இவர் இருந்தார், மகாலிங்கபுரத்தில் ராமநாதன் ஸ்ட்ரீட் 9 இருந்தார் ரமணி குருஜின்னு. இப்போ அவர் சேலையூரில் இருக்கார். அவர்கிட்ட என்னை காளிகாம்பல் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், சண்முக சிகாமணி, அப்புறம் திருவேற்காடு ராமதாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு வேலை படித்தார். அதில் வருது, இவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒளியாய் உவந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வார், தெய்வ வடிவம் கொள்வார். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ எல்லா இடத்துலையும் இவர் இருப்பார். இவருக்குன்னு எப்படி ஒரு ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இயேசுக்கும் புத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வ வடிவம் இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வாழ்கிற காலத்திலேயே ஒருத்தன் கடவுளுடைய வடிவத்தை அடையிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் நம்ம பூரண பிரம்மம். சிவசங்கர் பாபா இப்படி பார்த்தா உனக்கு புரியாது, அப்படி பார்த்தா புரியும். சிவசங்கர் பாபாவுக்கு இந்த கலியுகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தெய்வ வடிவம் என்பது பூரண பிரம்மம். 3 தெய்வங்கள், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்தது. இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அவதாரம் வந்ததில்லை. ஸோ எல்லாமே நடக்கக்கூடிய காலத்தில் நடக்கும். அதாவது கூடி சீக்கிரத்தெல்லாம் நடக்க தான் போகுது, நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. காக்கபூஜைன்ற நாட்டில் வரும். உலகத்தில் ஆடுறவெல்லாம் ஆட்டும், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், ஜனங்க இன்னும் வேறு வழியே இல்லைன்னு 2 கையும் தூக்கி திரௌபதி மாதிரி கதற போது தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் அப்படின்னு இருக்கும். ஆடுமாறு ஆடி கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். அடி அடங்குற காலத்தில் தான் அந்த தெய்வீக சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். யாரெல்லாம் கடவுளை நம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அனலில் சுட்ட விளக்கமாகும். அப்படின்னு என்ன, ஒரு ஸ்டாம்பு குத்துறல அறுக்கு மேலே அந்த மாதிரி தெளிவாக புரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் புரியணும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாருமே இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது. ஸோ எல்லாமே மாற வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த
அந்தரங்கம் எல்லாம் அறிவான் இந்தரங்கன் அருள் தர மண்ணடியில் அமர்ந்த பாண்டுரங்கன் அந்தரங்கம் எல்லாம் அறிவான் இந்தரங்கன். പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെറ്റി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം നമ്പി. പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെറ്റി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം നമ്പി. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.